அமைச்சர் என்ன சொல்கிறார்? மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றால் உங்களுக்கான நிதிகள் விடுவிக்கப்படும் என்று சொல்கிறார். அதற்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலே மானமிகு முதலமைச்சராக, வீரமிகு முதலமைச்சராக, மாண்புமிகு எனது அருமை அண்ணன் தளபதியார் சொல்லுகிறார், 1000 கோடி அல்ல 10,000 கோடிகள் கொடுத்தாலும் அந்த மும்மொழி கொள்கையை இந்த தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது, என் தலைமையிலான இந்த சட்டமன்றம் ஏற்றுக்கொள்ளாது. இது அன்றைக்கு அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்டு கலைஞரால் வழிநடத்தப்பட்ட இருமொழி கொள்கை மட்டும்தான் இந்த மண் உள்ளவரை நான் உள்ளவரை என்று உறுதிட்டு சொன்ன ஒரு பெருமைக்குரியவர் யார்? மாண்புமிகு தளபதியார் அவர்கள் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட ஒவ்வொரு உணர்வுகளை மதித்து ஒவ்வொரு அடுத்த தலைமுறைகளுக்கான திட்டங்களை நேசிக்கக்கூடிய, சுவாசிக்கக்கூடிய, நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு உண்மையானவராக, உணர்வாளராக, அப்படி செயல்பாடுகளையும் செயல் திட்டங்களையும் மதித்து மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் எனக்கும் உனக்கும் பெருமை. அப்படிப்பட்ட அவர் இப்படி எந்த இன்றைக்கு சமீபத்திலே ரவி என்பவர் ஒருவர் தெரியும். அந்த ஆளுநரில் இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் என்னென்ன செயல்பாடுகளை இந்த கடந்த காலங்களில் என்னென்ன கூத்துக்களை நடத்தி கொண்டிருந்தார் என்பது உலகம் அறிந்த உண்மை. ஆனால் ஒரு ஆளுநருடைய அதிகாரம் என்ன, அரசியலமைப்பு சட்டத்திலே ஆளுநருக்கு என்ன இருக்கிறது என்ற ஒரு உண்மையான நிலவரத்தை தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஆளுநருக்கான அதிகாரம் என்ன என்பதை வெட்ட வெளிச்சமாக்கி உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து இன்றைக்கு நமக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுத்து இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஆளுநருடைய ட்ரௌசர்கள் கலடக்கூடியவர்களை உருவாக்கி காட்டிய மாபெரும் வீரர் தான், மகத்துவமான முதல்வர் தான் நமது அருமையின் தளபதியார் என்பதை யார் மறுக்க முடியுமா? சட்ட ரீதியாக இன்றைக்கு அந்த சட்டத்தின் மூலமாக எத்தனையோ எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற ஒவ்வொரு மாநிலங்களும் தலையிலிருந்து நிற்கிறார்கள். தமிழனை பார்த்து பெருமை கொள்கிறார்கள். ஒரு கன்னடர் சொல்லுகிறார், இன்றைக்கு எங்களுக்குள்ளே எங்கள் மொழிக்கான உணர்வை தூண்டியது தமிழ்நாடு தான், அது இந்த திராவிட சித்தாந்தம் தான் என்று உரக்க சொல்லுகிறார்கள். உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு சிலர் மறுக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. நான் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், முதலில் உன்னையும் இன்னையும் இங்கே இணைப்பது நமது மண், நமது மொழி, நமது கலாச்சாரம். இந்து என்பது கடவுளை மறுப்பு கொள்கை என்பது திராவிட கழகத்தோடு முடிந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒன்றே குலம் ஒருவனே தேவன், உனக்கு பிடித்தவனை நீ வணங்கிக் கொள், அதிலே பிரச்சனை இல்லை. ஆனால் இந்து என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறு, அதை உணர்ந்து கொள். இந்து என்பது நீ ஐயனாரை கும்பிட, நான் சின்ன கருப்பரை கும்பிடக்கூடியவன், நான் திருநீரை பட்டையிடக்கூடியவன், சைவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், நானும் என்னை சார்ந்தவர்களும். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கும், அது வேறு. ஆனால் இறை நம்பிக்கையை வாக்காக மாற்ற முயற்சி செய்கிறார்களே, அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால் தான் சொல்லுகிறேன், இந்து என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறு, நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி எந்த ரூபத்திலும் அந்த இந்துத்துவா இந்த திராவிட மண்ணுக்குள்ளே வந்துவிடக் கூடாது என்று ஒரு போராளி தொடர்ச்சியாக 72 ஆண்டுகளாக உழைத்துக் கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் உனக்கும் எனக்குமான உத்தமமான இந்த மண்ணுக்கான மைந்தன் அருமையின் தளபதி என்பதை நான் தைரியமாக சொல்லுகிறேன். இன்னும் உறக்க சொல்லுகிறேன், உண்மையை சொல்வதற்கு எனக்கு என்ன பயம்? உண்மையை உறக்க சொல்லுவதற்கு எனக்கு என்ன பயம்? ஆகவேதான் உறவுகளே, உங்களை பார்ப்பதிலே பெருமை, அதை விட பெருமை நீயும் நானும் ஒரு மண்ணுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக, சமத்துவத்துக்காக, சமூக நீதிக்காக இன்றைக்கும் இந்த வயதிலும் தள்ளாது தளராது உழைத்துக் கொண்டே இருக்கிறாரே ஒரு உத்தம ஆன்மா. அந்த ஆன்மா இன்னும் இந்த மண்ணிலே நெடுந்தூரமாக வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அவர் இந்த மண்ணிலே உன்னை போல், என்னை போல், நம்மளை போல் நிற்கதிகற்று இல்லாமல் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாவலனாக மேலும் மேலும் அவர் வாழ வேண்டும், வளர வேண்டும், இந்த மக்களுக்கு பணி செய்ய வேண்டும். அப்படி அவருடைய பணி இந்த மண்ணிலே வளர்வதற்காக என் ஆயுள் காலத்திலே 10 ஆண்டுகளை என் அருமை என் தளபதிகளுக்கு நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். வாழ்க தளபதி இழப்புகள், அவர் தொண்டு வாழ்க, அவருடைய பண்பு வாழ்க, அவருடைய மனிதநேய வாழ்க என்று கூறி இந்த மனிதநேய விழாவிலே உண்மையை மனிதநேயத்தோடு ஒத்துப்போக வைத்த எனது அருமை சகோதரர் சேகர்பாபு வாழ்க என்று கூறி வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.